Taste the Daily. கடனை வசூலிக்க வீட்டிற்கு வந்த ஊழியரை நாயை விட்டு கடிக்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. கோவை அருகே உள்ள வெள்ளலூர் மகா கணபதி நகரில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. காருக்காக வாங்கிய கடன் பாக்கியை வசூலிக்க வந்த ஊழியரைத்தான் இப்படி நாயை விட்டு கடிக்க விட்டிருக்கிறார் ஒரு பெண். மணிகண்டன், தர்ஷனா என்ற பிரியா தம்பதியினர் இந்த பகுதியில் 2 குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர். மணிகண்டன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த 2020ஆம் ஆண்டு மணிகண்டன் கோவையில் உள்ள ஒரு ஷோரூமில் 6.5 லட்சம் ரூபாய்க்கு புதிய கார் ஒன்றை வாங்கியிருக்கிறார். இதற்காக 2 லட்சம் ரூபாய் முன்பணமாக செலுத்தியுள்ள நிலையில் மீதமுள்ள பணத்தை தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் கடனாக வாங்கி கட்டியுள்ளார். பிறகு இதற்காக நிதி நிறுவனத்தில் மாதம் தோறும் கட்ட வேண்டிய 6,000 ரூபாய்க்கும் மேலான தவணை தொகையை மணிகண்டன் முறையாக கட்டவில்லை என்று கூறப்படுகிறது. இப்படியே சுமார் 20 மாதங்களுக்கும் மேலாக தவணை கட்டாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து எத்தனையோ முறை போனில் தொடர்பு கொண்டும் வீடு தேடி வந்தும் பயனில்லை. இதனால் பொறுமை இழந்த நிதி நிறுவனம் சார்பில் ஜெகதீஷ், சுரேஷ், கதிரவன் ஆகிய 3 பேர் மணிகண்டனின் வீட்டிற்கு தேடி வந்து நிலுவைத் தவணைகளை கட்டுமாறு கேட்கவே மணிகண்டனோ தன்னிடம் பணம் ஏதும் இல்லை என்று பதிலளித்துள்ளார். பிறகு வேறு வழியில்லாமல் ஊழியர்கள் காரை பறிமுதல் செய்ய முயற்சிக்கவே காரில் உள்ள தனது பொருட்களை எடுப்பதாக கூறிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்து கொண்டு மின்னல் வேகத்தில் மணிகண்டன் அங்கிருந்து மாயமாகி உள்ளார். 2 நிதி நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்து காரை அலறியடித்துக் கொண்டு துரத்தியும் பயனில்லை. அதே சமயம் மணிகண்டனின் மனைவி தர்ஷனா என்ற பிரியா நிதி நிறுவன ஊழியர் ஜெகதீஷ் உட்பட 3 பேரின் மீதும் ஜெர்மன் ஷெப்பர்ட் வகை நாயை ஏவிவிட்டு கடிக்க வைத்திருக்கிறார். இதில் ஜெகதீஷ் என்ற ஊழியர் நாயிடம் கடி வாங்கியபடி மண்ணில் புரண்டு கதறியிருக்கிறார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சக ஊழியர்கள் பதறிப்போய் நாயிடம் இருந்து போராடி ஜெகதீஷை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். நாய் கடித்ததில் ஜெகதீஷுக்கு 8க்கும் மேற்பட்ட இடங்களில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே காரை வேறொரு பகுதியில் பதுக்கி வைத்துவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்த மணிகண்டனும் நடந்தவைகளைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பிறகு நாயோடும் தனது மனைவியோடும் வீட்டிற்குள் போய் மணிகண்டன் பதுங்கிக் கொண்டார். இது குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போத்தனூர் போலீசார் நாயை ஏவிவிட்டு கடிக்கவிட்ட பிரியாவை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இந்த பிரியா மீது ஏற்கனவே போத்தனூர் காவல் நிலையத்தில் 2 மோசடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காருக்காக வாங்கிய கடனை கட்டாமல் இழுபறி செய்ததோடு நிலுவைத் தவணையை வசூலிக்க வந்த ஊழியர்களை பெண் ஒருவர் இப்படி நாயை விட்டு கடித்து குதற வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக கோவையில் இருந்து செய்தியாளர் கார்த்திக். Taste the Daily.